வணக்கம்ப்பா. எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும், உறுதியாக இருக்கணும் அப்படின்னா எல்லோரும் பால் குடிங்கன்னு சொல்லுவாங்க. டாக்டர் கூட அதையும் சொல்லுவாங்க. பாலில் தான் கால்சியம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பால் செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமே. அதுக்கு மோர் இப்படி குடிச்சிக்கலாம், நல்லது. இருந்தாலும் கால்சிய சத்து எது இதுலாம் இருக்குது இப்போ நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் நல்லபடியாக சாப்பிடுங்கப்பா. முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. கீரைகளெல்லாம் இருக்குது, இருந்தாலும் முருங்கைக்கீரையில் நல்லா ஒரு அந்த கால்சிய சத்து அதிகமாக இருக்குது. வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அதை வறுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் துவையல் அறுத்தாலும் சரி, சும்மா சாய் எடுத்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை வெள்ளையில் இந்த எள்ளு மிட்டாய், வெள்ளை எள்ளு மிட்டாய் விற்க, அது வாங்கி சாப்பிட்டாலும் சரி, அப்படி சாப்பிட்லாம். அப்புறம் அத்திப்பழம், ஆரஞ்சு பழம் இதுகளே சாப்பிட்லாம்ப்பா. அப்புறம் பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, அதை தினம் கூட அஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் தானியத்தில் சிறுதானியத்தில் ராகி, கேழ்வரகு இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்லாம். அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இப்படிங்கும் போது நம்மளுக்கு அதில் எல்லாம் நல்லா கால்சியம் இருக்குது, நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம். வெள்ளையாக இருக்க உணவில் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் பாலும் வாங்க. பால் வேணாம், தயிர் மோர் சேர்த்துக்குங்க.